ஜீவன்களுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. நம்ம ஜாதக பிரகாரம் நமக்கு எந்த கிரகம் பலம் வாய்ந்ததா இருக்குங்கிறத முதல்ல பார்த்துட்டு, இப்ப நம்மளோட நேமோட நியூமராலஜியும் பார்த்து, டேட் ஆஃப் பர்த்தோட நியூமராலஜியும் பார்த்து, இது மூணையும் ஒன்றிணைத்து ஒரு குறிப்பிட்ட நம்பரை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் தான் நம்மளோட அதிர்ஷ்டமான எண். அதை எப்படி நம்ம சூஸ் பண்றது, அது எப்படி நம்மளோட நெகட்டிவிட்டியை எப்படி நம்ம குறைச்சிக்கிறது, வாழ்க்கையில் எப்படி நம்ம சக்சஸ் அடையிறதுங்கிறத ஒரு கிளைண்டோட பேர்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளைண்டோட நேம் வந்து எம் விகாஷ், VIKASH. இப்போ இந்த நேமுக்கு இப்போ நம்ம நியூமராலஜி போட்டுறோம். எப்படின்னா எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, பிக்கு 6, ஐக்கு 1, கேக்கு 2, ஏக்கு 1, எஸ்ஸுக்கு 3, ஹெச்சுக்கு 5. இப்போ மேலே இருக்கிற இந்த நேமுக்கு நம்ம நியூமராலஜி நம்பர்ஸ் போட்டோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 22 வரும். இப்போ இந்த 22 சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னா இந்த 22 ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, 2 + 2ன்னு போட்டோம்னா 4 ஆயிரும். இந்த 4 தான் எம் விகாஷ்ங்கிற இந்த நேமோட நியூமராலஜி நம்பர். சரி, இது ஒரு ப்ரோ இருக்கட்டும். அடுத்தது இவரோட டேட் ஆஃப் பர்த் நம்ம போடலாம். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 16 ஆகஸ்ட் 8, 1997. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்மேட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார்மேட் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். 1 + 6 எவ்வளவு? 7 ஹைபன். இந்த 08 இருக்கு இல்லைங்களா, ஆகஸ்ட், அந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 1997 இதை நம்ம சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும்னா என்ன வரும்னா 9, 10, 19, 26ன்னு வரும். 26 2 + 6, 2 + 6ங்கிறப்போ அதுவும் 8 ஆயிடும். ஃபார்மேட்டில் 3 நம்பர்ஸ் வந்துருச்சா? 4th நம்பர் எப்படி போடுறது அப்படின்னா இந்த 7 8 ஆட் பண்ணணும். 15 + 8 எவ்வளவு? 23. அப்போ 23ங்கிற போது 2 + 3 5. சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிடணும் எப்பவுமே. இங்கே பாருங்க, இந்த 16லேருந்து வந்தது இந்த 7, 8லேருந்து வந்தது அந்த 8 அப்படியே டேரக்டாக எழுதிட்டோம். 1997 8ஆக மாற்றிட்டோம். இதை 3 ஆட் பண்ணி 5. இங்கே இருக்கிற இந்த 7 8 8 5 இந்த நம்பர்ஸ் பேர் தான் ஃபார்மேட்னு பேர். இப்போ இந்த ஃபார்மேட்ல ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 நம்பர்ஸ்ல 2ஓ 7ஓ அல்லது 8ஓ நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த 2 அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு தடுமாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு நம்பர், சரியான ஸ்டேபிள் இருக்காது. இந்த 7 அப்படிங்கிறது எப்பவுமே டிப்ரெஷனை குறிக்கக்கூடிய நம்பர் நியூமராலஜியில். இந்த 8 அப்படிங்கிறது எப்பவுமே தடை, தாமதம், எது வந்தாலும் லேட்டு அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரது 8. இப்போ இந்த எம் விகாஷ்ங்கிற இந்த கிளைண்டோட ஃபார்மேட் நம்பர்ல பாத்தீங்கன்னா 7 8 2 டைம் ரிப்பீட் ஆயிருச்சு, ஒரு நம்பர் 5 வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 7 வந்திருக்கு. 7 டிப்ரெஷன். இவர் படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்ட்ரகிள் அதுல இருந்திருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஸ்டடீஸ்ல எதிர்பார்த்த ஒரு ஸ்கோர் வரல. அதனால காலேஜும் அதே மாதிரி படிச்சாரு. அங்கேயும் அரியர்ஸ் நிறைய வச்சிருந்தாரு. இப்போ அந்த படிப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுல பிரச்சனையா இருந்திருக்கு. அடுத்தது வந்து வேலை, இன்னும் வேலை அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் எங்கிட்ட வந்திருந்தாரு. அப்போ 8 அப்படிங்கிறது 2வது வந்துச்சு. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் 7 அப்படிங்கிறது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்பர் செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து அவரோட வேலை, மற்ற விஷயங்கள், சம்பாத்தியத்தை பத்தி சொல்றது. இந்த 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3rd, இது வந்து மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறது. இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரோட ரிட்டையர் லைஃப், அதாவது ஆஃப்டர் 60 அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பமும் சரி, வேலை வெட்டியும் சரி, அடுத்தது அவரோட திருமண வாழ்க்கையும் சரி, அது எல்லாமே ஸ்ட்ரகிள் வந்து நிக்குது. 7 8 8 இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இது எப்படி டாமினேட் பண்றது? இந்த 7 8 8 இப்படி நம்பர் வந்துருச்சு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் நம்ம மாற்ற முடியாது. ஆனா இந்த நம்பர்ஸை நம்ம டாமினேட் பண்ற மாதிரி ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணி நம்ம நேமை மாத்திக்கலாம். இப்போ இவரோட நேம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 22 நம்பர் வருது இல்லைங்களா. இந்த 22 அப்படிங்கிறது எப்பவுமே சாதனைகளை செயல்படுத்த விடாது. இந்த 2ங்கிற நம்பர் 2 டைம் வருது. அப்ப இந்த 2ஆம் நம்பர் வந்துட்டாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அதே மாதிரி பணம் சம்பாதிச்சாலும் அவங்க கையில் இருக்காது. தொழில் ரீதியான சிக்கல்கள் எப்பவுமே உருவாகிட்டே இருக்கும். ஆகிய நம்ம என்ன பண்றோம்னா இவரோட டேட் ஆஃப் பர்த்தையும் இவரோட நேமோட நியூமராலஜியும் சேர்த்து கால்குலேட் பண்ணி பார்க்கல, இவருக்கு வந்து 23 வர்ற மாதிரி ஒரு நேம் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவரோட லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், ஏன்னா இந்த 7 and 8 டாமினேட் பண்ற நம்பர் 5. இப்போ 2 + 3 5 வந்துடும் பாருங்க. இந்த 7 8 8 டாமினேட் பண்ற மாதிரி இவரோட நேமை நம்ம 23
நியூமராலஜி வர்ற மாதிரி மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இது கூட 1 ஆட் பண்ணால் போதும், அப்போ 23 ஆயிரும். இப்போ நம்ம இது எப்படி மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 எப்படி கொண்டு வரோம்னா, இது அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அவங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஜே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இவரோட நேமை நம்ம எம் ஜே விகாஷ் அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணிட்டோம்னா இவருக்கு என்ன ஆகும்னா 23 வந்துடும் நேம் நியூமராலஜி. நேம் நியூமராலஜி 23 வந்துருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே கட் ஆகி இவரோட லைஃப் அடுத்த லெவலுக்கு அப்லிஃப்ட் ஆகும். அப்படி ஆச்சான்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அரியர்ஸ் கடைசியாக ஒரு எக்ஸாம் எழுதி அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஐடியில் நல்ல ஒரு ஜாப் இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணதுனால அவர் படிப்பும் சரியாகி வேலையும் கிடைச்சி நீ அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்களோட லைஃப்ல இன்னும் சக்ஸஸ் அமையும். இந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல சக்ஸஸாக அமையிறதுக்கு ஏதாவது சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையிலேயே ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, நெகட்டிவிட்டி எப்படி குறைச்சிக்கிறதுங்கிறதுல உங்களோட பேர்லையும் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணி உங்களோட வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை பண்ணுங்கள். வாழ்க்கை வளமுடன்.